இந்திய டி20 அணியுடைய கேப்டனாக சூரியகுமார் யாதவ் செயல்பட்டு இருக்காரு. ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் அணியுடைய கேப்டனாக ரோஹித் சர்மா செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. ஆனா இவங்க ரெண்டு பேருமே தொடருடைய முடிவுல தங்களுடைய கேப்டன் பதவியை இழப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய அணி அடுத்து நீண்ட இடைவேளைக்கு பிறகுதான் ஒரு நாள் தொடர் மற்றும் டி20 தொடர்ல விளையாட இருக்கு. இடைப்பட்ட காலத்துல ஐபிஎல் தொடர் மற்றும் டெஸ்ட் தொடர்கள்ல தான் இந்திய அணி விளையாடுறாங்க. இந்த காலகட்டங்கள்ல தான் இந்த மாற்றம் நடக்கும் அப்படின்னு பிசிசி வட்டாரத்துல இருந்து தகவலுமே வெளியாக இருக்கு. 2023 ஒரு நாள் போட்டியில உலகக்கோப்பையின் போதே ஹர்திக் பாண்டியா இந்திய டி20 அணியுடைய கேப்டனாக ஆவார் அப்படின்னும் ஒரு நாள் அணியுடைய எதிர்கால கேப்டன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இடையே அவருக்கு காயம் ஏற்பட்டதால இந்த நிலை மாறி இருக்கு. தற்போது சூரியகுமார் யாதவ் டி20 அணியுடைய கேப்டனாக செயல்பட்டு இருக்காரு. அவருடைய கேப்டன்ஸ்ல இந்திய அணி வெற்றிகளை குவித்தாலுமே அவருடைய தனிப்பட்ட பேட்டிங் ஃபார்ம் தொடர்ந்து சரிவையே சந்திச்சிட்டு இருக்கு. அதன் காரணமாக சூரியகுமாருடைய கேப்டன் பதவியை பறித்து ஹர்திக் பாண்டியாவிடம் கொடுக்க திட்டங்கள் நடைபெறுவதாக சொல்லப்படுது. பயிற்சியாளர் கௌதம் கம்பீருமே சில பிசிசி அதிகாரிகளும் இதன் பின்னணியில தீவிரமாக செயல்பட்டு வருவதாக சொல்றாங்க. ஓடிஐ போட்டிகளுமே இந்தியா வெற்றி பெற்றாலுமே ரோஹித் சர்மாவுடைய செயல்பாடு அந்த அளவிற்கு திருப்திகரமாக இல்லையா. ஆகையால அந்த கேப்டன்சியுமே பறிக்கப்பட்டு ஹர்திக் பாண்டியாவிடமே செல்ல இருப்பதாக சொல்லப்படுது. சோ கூடிய விரைவில் இதற்கான முறையான அறிவிப்பை பிசிசி அறிவிக்க உள்ளாங்க அப்படின்ற செய்தி தற்போது கிடைச்சிருக்கு. இதனை ஹர்திக் பாண்டியா ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல கொண்டாடிட்டும் இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.